மானாமதுரையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் அலங்கார குளத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டும் சிறிதளவு கழிவுநீரும் தேங்கியுள்ளதால் சிலைகளை கரைப்பதில் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் வருவாய்த்துறையினர் டேங்கர் லாரி மூலமாக தண்ணீர் எடுத்து வந்து குளத்தை நிரப்பி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைத்து வழிபடக்கூடிய விநாயகர் சிலைகளையும் வீட்டில் வைத்து வழிபட்ட சிறிய விநாயகர் சிலைகளையும் மானாமதுரை தாயமங்கலம் ரோட்டில் உள்ள அலங்கார குளத்தில் கரைக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த குளத்தில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் இல்லாமலும் குளத்தின் ஒரு பகுதியில் கழிவுநீர் சிறிதளவும் தேங்கியுள்ளது. இந்த குளத்தில் விநாயகர் சிலைகளை கரைக்க முடியாத நிலையில் இப்பகுதியில் உள்ள சிலர் நீர்வரத்து கால்வாய்களை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ளதால் கழிவுநீரை குளத்திற்குள் விடுவதாலும் அலங்கார குளத்தில் விநாயகர் சிலையை கரைக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பக்தர்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர். இந்நிலை குறித்து தகவல் அறிந்த மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் அலங்கார குளம் உள்ள பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு டேங்கர் லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டுவரப்பட்டு குளத்தை நிரப்பி வருகின்றனர். இதன் காரணமாக குளத்தில் விநாயகர் சிலையை கரைக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்த வட்டாட்சியர் கிருஷ்ணகுமாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.